மாடித் தோட்டத்திற்கான மண்கலவை தயாரிப்பு. மாடித் தோட்டத்திற்கான மண்கலவை நிலத்தில் உள்ளதைப் போல கனமாக இருக்கக்கூடாது. அது லேசாகவும் நல்ல காற்றோட்டத்துடனும் தண்ணீரை தேங்க விடாமல் இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் இந்த 3 முக்கிய பொருட்களை சம அளவில் பயன்படுத்தலாம். தென்னை நார் கழிவு மண்ணுக்கு நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும். மேலும் தண்ணீரை தேக்கி வைத்து செடிகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை நீண்ட நேரம் கொடுக்கும். செம்மண் கலவை செடிகள் வேரூன்றி நிற்க ஒரு அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தொட்டி கனமாகிவிடும். இயற்கை உரம் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. மண்புழு உரம், நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது தேங்காய் நார் கழிவு பயன்படுத்தலாம். 1 பங்கு தென்னை நார் கழிவு, 1 பங்கு செம்மண், 1 பங்கு மண்புழு உரம் பயன்படுத்தலாம். கூடுதல் சேர்க்கையில் விரும்பினால் சேர்த்துக்கொள்ளலாம். வேப்பம் புண்ணாக்கு பூச்சி கட்டுப்பாடு மற்றும் மண்ணுக்கு சத்து சேர்க்க உதவுகிறது. சாம்பல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பொட்டாசியம் சத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சாம்பல் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. மாடியில் வளர்க்க சிறந்த செடிகள். ஆரம்ப நிலையில் நீங்கள் எளிதில் வளரக்கூடிய செடிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. இலை மற்றும் கீரை வகைகள். பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புதினா, கொத்தமல்லி இவை குறுகிய கால பயிர்கள். 15 முதல் 30 நாட்கள் அறுவடைக்கு வரும். சிறிய தொட்டி அல்லது பிளாஸ்டிக் தட்டுகளிலேயே வளர்க்கலாம். காய்கறிகள் கத்தரி, வெண்டை, மிளகாய் இதற்கு குறைவான இடம் போதும். பூச்செடிகளும் வளர்க்கலாம். கொடிகள் தக்காளி, அவரை, புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய் ஆகியவை வளர்க்கலாம். கண்டிப்பாக பந்தல் தேவை இதற்கு. மூலிகை மற்றும் பூக்கள் துளசி, கற்பூரவல்லி, கற்றாழை இவை அனைத்தும் சமையலுக்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் உகந்தது. பூக்கள் செவ்வந்தி, சாமந்தி, ரோஜா மற்றும் அழகு தரும் செடிகள் அனைத்தையும் வளர்க்கலாம். மாடித்தோட்டத்திற்கும் அழகை கொடுக்கும். குறிப்பு: கொடிகள் வளர்க்கும் போது அவற்றை ஊன்றிக்கொண்டு மேலே செல்ல மாடியில் ஒரு குடில் அமைப்பது அவசியம்.